வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியத்த தொடங்கும்போதும், நம்ம விநாயகர் பெருமான நெனச்சுப்போம், வேண்டிப்போம். இந்த காரியம் நல்லா வெற்றி அடையணும் அப்படின்றது. அப்படி வேண்டிக்கிட்டா அது வெற்றி அடையும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு உங்கள் நெறைய பேருக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அது என்னன்றத இந்த காணொளியில பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனா, அதே மாரி விநாயகர் பெருமானுக்கும் அறுபடை வீடு இருக்கிறது. என்னப்பா சொல்ற? விநாயகர் பெருமானுக்கு அறுபடை வீடா? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஆமா. விநாயகர் பெருமானுக்கும் அறுபடை வீடுன்றது இருக்கு. அது என்னென்ன வீடு? அங்க என்னென்னலாம் பிரசித்தி? அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த 6 விநாயகர் ஸ்தலங்களும் வெறும் கோயில்கள் இல்ல. ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒரு தனி சக்தி, ஒரு அதிசயம், ஒரு வரலாறு இருக்கிறது. இன்று அந்த விநாயகர் அறுபடை வீடு பற்றி நம்ம முழு விவரத்தையும் பார்க்கலாம். முதலில் அறுபடை வீடு என்றால் என்ன? அது சாதாரணமா 6 முக்கிய ஸ்தலங்களை குறிக்கும். ஒவ்வொரு ஸ்தலமும் ஒரு தெய்வத்தின் வெவ்வேறு அருளையும், சக்தியையும் வெளிப்படுத்தும் இடம். இல்லைங்களா? அப்போ விநாயகரின் அறுபடை வீடு. இந்த விநாயகர் அறுபடை வீடுகள நம்ம எதற்கு போய் தரிசனம் பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில தடைகள் நீங்க, கல்வி, செல்வம், வெற்றி, ஞானம் கிடைக்க எல்லாமே வழிகாட்டும். சரி. இப்பொழுது ஒரு ஒரு ஸ்தலமா பார்ப்போம். முதல் ஸ்தலம் பிள்ளையார்பட்டி. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கு கற்பக விநாயகர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். இங்கு குகை வடிவில் அமைந்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. இந்த விநாயகர் வரம் தரும் மரம் அப்படின்ற மாரி அங்க இருக்கிற மக்களால கூறப்படுகிறது. நம்ம என்ன வரம் வேண்டினாலும் அதை அப்படியே நிறைவேற்றி தருவார் அப்படின்ற ரொம்ப நம்பிக்கை உண்டு. அடுத்து 2வது ஸ்தலம் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில். இந்த கோயில் வந்து ஒரு பெரிய பாறையின் மேல் இருக்கிறது. ராமாயண காலத்தோடு தொடர்புடைய ஸ்தலம் இது. இங்கு தரிசனம் செய்தால் மனதில் இருக்கும் குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அடுத்து 3வது ஸ்தலம் புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோயில். இந்த விநாயகர் ரொம்ப அருளாளன் என்று சொல்லப்படுகிறார். வெளிநாட்டு பக்தர்களும் அதிகமாக வருகிறார்கள். இங்கு வேண்டினால் விரைவில் பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கை. அடுத்த 4வது ஸ்தலம் மதுரை சித்தி விநாயகர் கோயில். இந்த விநாயகர் வந்து சித்தி தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம முயற்சிகளால் வெற்றி கிடைக்க அருள் கொடுப்பார். முக்கியமாக மாணவர்கள், தொழில் செய்பவர்கள் அதிகமாக இங்கு வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர். அடுத்து 5வது ஸ்தலமான திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர். இங்கே இருக்கிற விநாயகர் வந்து வெள்ளை கலரில் வெள்ளை நிறத்தில் இருப்பார். அது என்ன வெள்ளை நிறம் அப்படின்னா கடல் நுரையால் உருவானவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த 6வது ஸ்தலம் காஞ்சிபுரம் வரசித்தி விநாயகர். இந்த விநாயகர் எல்லா தடைகளும் நீக்குபவர். திருமணம், வேலை, வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு தருவார் என்று நம்பப்படுகிறது. இதுதான் அந்த அறுபடை வீடு, விநாயகரோட அறுபடை வீடுகள். இந்த அறுபடை வீடுகளையும் நம்ம தரிசித்தால் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி செல்வம், ஆரோக்கியம், சந்தோஷம் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த விநாயகர் ஸ்தலங்களில் ஏதாவது சென்றிருக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே உங்களோட அனுபவத்தையும் எங்ககிட்ட எல்லாருக்கிட்டும் பகிர்ந்துக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இப்படி ஆன்மீக தகவல்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்க மறக்காதீங்க. வாழ்க வளமுடன்.